எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க சிலம்பாட்டம் கத்துக்கிறதுக்கு? சரண்யா, இது பத்தி நிச்சயமா நம்ம பேசலாம். நான் காலையில இருந்து சொன்ன மாதிரி பொங்கல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கரும்புக்கு அடுத்ததான் மஞ்சள் சாகுபடி அதிகமா நடக்கக்கூடிய இந்த ஈரோடு மாவட்டத்தின் கருங்கல் பாளையத்திலிருந்து நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நான் காலையிலேயே சொன்ன இந்த கருங்கல் பாளையத்துல பொங்கல் பண்டிகைகள் உற்சாகமா களை கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வகையில சிலம்பம், தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. முதல்ல நீங்க கேட்ட அந்த விஷயத்துக்கு வருவோம் சரண்யா. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பெண்கள் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா சின்ன சின்ன பெண்கள் எல்லாமே சிலம்ப பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப அந்த காட்சிகளை நம்மளோட ஒளிப்பதிவாளர் காட்டுவாரு. சரண்யா, இப்ப பாத்துட்டு இருக்கீங்க நீங்க அந்த பெண்கள், சிறு வயது பெண்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கட்டாயமா பெண்கள் அனைவருக்கும் இந்த சிலம்ப பயிற்சியில ஈடுபடுறாங்க. இந்த சிலம்பத்தை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர் சண்முக சுந்தரம் நம்மோட இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். ஐயா சொல்லுங்க, முதல்ல இந்த தமிழர்களோட பாரம்பரிய கலையான இந்த சிலம்பம் கொஞ்சம் கொஞ்சமா நலிஞ்சுக்கிட்டே வர்றது அப்படின்றது நிறைய பேரோட வருத்தமா இருக்கு. அந்த வகையில இங்க ஈரோடு மாவட்டத்துல சிலம்பத்தை பயிற்றுவிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு வரீங்க நீங்க? நாங்க சிறு வயசுல இருந்து ஒரு 5 வயசு குழந்தையில இருந்து எல்லாத்துக்கும் பயிற்சி அளிச்சுட்டு வரோம். நான் 8 வயசுல இருந்து சிலம்பம் கத்துக்கிட்டு இப்போ எனக்கு 52 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் சிலம்ப பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். என்னுடைய மாணவர்களும் சேர்ந்து, என்னுடைய ஆசானும் சேர்ந்து இந்த பயிற்சி செஞ்சுட்டு வரோம். இது மேலும் வளர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசாங்கத்தின் மூலியமா எங்களுக்கு நிறைய உதவிகள் கொடுக்கணும். எப்படி அப்படின்னா, இது கல்வி அளவில் கொண்டு வந்தது கல்லூரி அளவுலையும் கொடுக்கணும். அதே மாதிரி மற்ற விளையாட்டுத் துறைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிற மாதிரி வேலை திட்டங்களுக்கு, அரசு வேலை திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு இந்த விளையாட்டை ஊக்கப்படுத்தி மேலும் வளர்றதுக்கு மக்கள் வர்ற பயிற்சி எடுக்கிறதுக்கு ஆர்வமாக வருவாங்க. அரசாங்கத்தோட இந்த ஒரு ஆதரவு இருந்தா இந்த தமிழர்களோட பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட இன்னொரு நம்ம கேள்வியை கேட்கலாம். ஐயா, இப்போ தமிழர்கள் பெண்களுக்கு குறிப்பா நாடெங்கிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அங்கங்க நடைபெற்றுட்டு வருது, வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. அந்த வகையில சின்ன பெண்களுக்கு கூட நீங்க இந்த கலையை கத்துக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது எந்த வகையில பெண்களுக்கு ஒரு சுய தற்காப்புக்கு உதவும் நினைக்கிறீங்க? இது நாங்க வெறும் கம்பு விளையாட்டு மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல, நாங்க கை விளையாட்டும் சொல்லித்தரோம். வெறும் கையோட நம்ம எங்க வெளியே போனோம்னா நம்ம என்ன செய்வோம், யாராவது நம்ம தாக்க வந்தா, நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ண வந்தா அவங்கள்ட்ட இருந்து எப்படி நம்ம தற்காத்துக் கொள்ளணும், 2 பேர் 3 பேர் வந்தாலும் எப்படி அவங்கள்ட்ட இருந்து நம்ம தற்காத்துக் கொள்ளணும் சொல்லி கை விளையாட்டு குத்து வரிசைகளையும் வர்ம கலைகளையும் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரோம். பெண்களுக்கு இது ஒரு ரொம்ப சிறந்த உத்தியா இருக்கும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நன்றி சரண்யா. இப்ப நம்ம பார்த்தோம், இந்த கலைகளை பார்த்தோம், பெண்களோட அந்த தமிழக பெண்களின் வீரத்தை பார்த்தோம். அடுத்தது தமிழக பெண்களின் கலைக்கு வருவோம். இங்க ரொம்ப அழகான ஒரு கரகாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. தமிழர்களின் பாரம்பரிய ஒரு கலையான கரகாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இப்ப பேசலாம். உங்க பேர் என்ன? ரேவதி. எத்தனை வருஷமா இங்க ஆடிட்டு இருக்கீங்க? 7 வருஷமா. அப்ப ரேவதி பாத்தீங்கன்னா 7 வருஷமா இந்த கலையை ஆடிட்டு இருக்காங்க. தமிழகத்துல இது போன்ற கிராமத்துலதான் இது போன்ற கலைகளை பார்க்க முடியுது. ரேவதி கிட்ட இருந்து நானும் ஒரே ஒரு தடவை நானும் கரகத்தை வாங்கி ஆட முடியுமான்னு பாக்குறேன். ரேவதி, கரகத்தை கொஞ்சம் தந்தீங்கன்னா நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எப்படி ஆடணும்? பாக்குறதுக்கு இது என்னதான் ரொம்ப சுலபமா இருந்தாலும் கலைன்றது கத்துக்கும் போதுதான் வரும்ன்றது தெரியுது. ரொம்ப சுலபமா இருந்தாலும் விளையாடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. நிச்சயம். அடுத்ததா இப்போ பெண்களோட அந்த ஆட்டத்தை பார்த்தோம், குழந்தைகளோட ஆட்டத்தை பார்த்தோம். அடுத்ததா பொங்கலோட முக்கிய பண்டிகைக்கு வருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொங்கல் பொங்க போகுது. பெண்கள் கிட்ட கேட்கலாம், பொங்கல் பொங்கியாச்சா? பொங்கல் பொங்கிட்டே இருக்குது. பொங்கலா பொங்கல் சொல்லாமா? இந்த தடவை சொல்லுங்க, இந்த தடவை என்ன மாற்றத்துக்காக இந்த பொங்கலை செய்யறீங்க நீங்க? என்ன மாற்றம் வேணும் உங்களுக்கு? அதாவது இந்த பெண்கள் சொல்றாங்க, சமுதாய மாற்றத்திற்காக இந்த பொங்கலை நாங்க அனைவரும்
எல்லார் வீட்டு தனித்தனியா பொங்கல் இல்லாம சமுதாய மாற்றத்திற்காக எல்லார் வீட்டு பொங்கலும் ஒன்னா பொங்குது. இப்ப பாத்தீங்கன்னா பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஒரு தடவை பொங்கல் சொல்லாமா? பொங்கலோ அதாவது சரண்யா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொன்னேன் நானு. பழைய சித்தாந்தங்கள், அதாவது பழைய வேறுபாடுகள்லாம் மனிதர் குழுகள்ல வேறுபாடுகள்லாம் போகணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை நோக்கி இந்த மக்கள் இந்த கருங்கல் பாளையத்துல மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க சரண்யா. சரண்யா, இப்ப நம்ம பார்த்தோம் அங்க வந்து கரகாட்டம் ஆடுனாங்க, அதுக்கப்புறம் வந்து சிலம்பாட்டம் அந்த கலைகள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம சிறுவர் சிறுமியர்களும் வந்து அங்க வந்து ஆடி பாடி உற்சாகமா வந்து பொங்கலை கொண்டாடிட்டு இருந்தாங்க. மேலும் சரண்யா, இப்ப பொங்கல் அப்படின்னாலே கிராமத்துல வந்து மாட்டு வண்டிகள் அப்படி பயணம் அப்படின்றது ஒரு சுகமான அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வண்டிகளை வந்து பொங்கலுக்காக வந்து எப்படி அலங்கரிச்சிருக்காங்க சரண்யா? சரண்யா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க. மாட்டு வண்டி பயணத்துல நானும் இது மாதிரி உட்காந்து பார்த்தேன். இது என்னதான் நம்ம அதாவது பல்வேறு சிட்டிஸ்ல, அதாவது டவுன்ல என்னதான் நம்ம பொங்கலை கொண்டாடினாலும், கேஸ் ஸ்டவ்க்குள்ள குக்கரை வச்சு நம்ம பொங்கல் கொண்டாடினாலும், இது போன்ற ஒரு மக்களோட இணைந்து மண்பானையில பொங்கல் கொண்டாடுற அந்த விசேஷமே அலாதியா இருக்கு. அதே போன்று நாளைக்கு மாட்டு பொங்கல் அப்படின்றதால இன்றுல இருந்தே அதிகமா பாத்தீங்கன்னா மாடுகள்லாம் இன்றுல இருந்தே மக்கள் வந்து அலங்காரம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய மாடுகளை இன்னைக்கு பார்க்க முடியல, ஏன்னா எல்லாருமே நாளைக்கு வந்து களத்துல இறக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய மாடுகள் தயாராகிட்டு இருக்கு. ஒரு சில வண்டிகள் தான் இருக்கு. அந்த வண்டிகளும் வந்து கரும்பெல்லாம் கட்டி ரொம்ப அலங்காரமா இருக்கு பாக்குறதுக்கு. அது அதுல வர்றதே ஒரு அலாதியான ஒரு இன்பமா இருக்கு சரண்யா. சரண்யா, இப்ப வந்து ஈரோடு மாவட்டத்துல கருங்கல் பாளையத்துல மக்கள் எவ்வளவு உற்சாகமா பொங்கல் கொண்டாடிட்டு வராங்க அப்படிங்கறத நம்ம நேரடியாக பார்த்தோம். உங்களுடைய நேரடி தகவலுக்கும் நன்றி சரண்யா.